ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிளாக் மார்க்ஸை வந்து எப்படி நம்ம வந்து கவர் பண்ணலாம், ஈவன் ஸ்கின் டோனாக கொண்டு வரலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து NYBயோட ஆரஞ்ச் கரெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் Maybelline சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். நீங்கள் மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சீலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த வெளியில் வந்து கிரேனஸ் வந்து தெரியாது. ஸோ ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான கரெக்டர், ப்ளஸ் வந்து இது அஃபோர்டபுள் கூட. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆரஞ்ச் கரெக்டர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னை ஈவன் டோனாக கொண்டு வரதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீன் பர்பிள் கரெக்டர்ஸ்லாம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அந்த ரெட்னஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஈவன் ஸ்கின் டோனாக கொண்டு வரதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேக்கப் போடும்போது உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நிறைய ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் போட்டுட்டு இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் நான் போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து ஈவனாக இருக்கும். அப்போ வந்து என்னோடய டார்க் சர்க்கிள் தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் போடாமல் நீங்கள் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பிளாக்காக இருக்கோ அதெல்லாம் வந்து க்ரே கலரில் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து பண்ணுறாங்க. நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்ஈவன் கலர்ஸை வந்து நம்ம ஈவன் பண்ணுறோம். அதுதான் வந்து கலர் கரெக்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஐப்ரோக்கு மேலே வந்து ஒரு பிம்பிள் மார்க் இருக்குது, ப்ளஸ் வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது. மவுத்தை சுற்றி வந்து எனக்கு பிளாக் கலரில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அன்ஈவன் எனக்கு கலர் டோன் இருக்கிறதுனால நான் இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து எங்கெல்லாம் எனக்கு பிளாக்காக இருக்கோ அந்த டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கும் அங்கெல்லாம் வந்து நான் போட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் போடும்போது என்னோடய ஸ்கின் கொஞ்சம் ஈவனாக பேலன்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஃபவுண்டேஷன் போடும்போது என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஓவரால் சேம் கலராக வந்து இருக்கும். ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சும் என்னுடைய டார்க் சர்க்கிளில் வந்து வெளியில் க்ரே கலரில் தெரியாது. ஸோ இதுதான் வந்து பியூட்டிஷியன்ஸும் சரி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். மேக்கப் போடும்போது இந்த மாதிரி நீங்கள் மெத்தட் ஃபாலோ பண்ணி மேக்கப் போட்டிங்கன்னா உங்கள் மேக்கப் வந்து ஈவனாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு டார்க் சர்க்கிளையும் வந்து நீங்கள் மறைச்சிடலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டரை மறைக்கிறதுக்கு Maybelline சூப்பர் ஸ்டோரோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கன்சீலர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதுவே 2 லேயராக வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் போட்டுன்னா என்னோடய பியூட்டி பிளெண்டரில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பிளெண்ட் பண்ணும்போது அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும், பிளெண்ட் ஆகும். ஸோ என்னுடைய ஆரஞ்ச் கரெக்டர் வந்து அப்போ தான் வெளியே தெரியாது. நீங்கள் பியூட்டி பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரஷ்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் என்னோடய ஃபிங்கரில் தான் வந்து பிளெண்ட் பண்ணேன். நீங்கள் ப்ரஷ்லேயே கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபைனலாக எல்லாத்தையும் அகெயின் நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு பேட்சியாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆரஞ்ச் கரெக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேலட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டிக்காகவும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கரெக்டர் போடுறதுக்கு முன்னாடி என்னோட டார்க் சர்க்கிள் எப்படி இருக்குது, இப்போ ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் என்னோட டார்க் சர்க்கிள் மறைஞ்சு என்னோட ஸ்கின் வந்து ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், ஐ லவ் யூ ஆல்.